Hi students, welcome back to Max Navigator. Exercise 3.1, question number 3. First subdivision பாருங்க. On comparing the ratios A1 by A2, B1 by B2 and C1 by C2, find out whether the following pair of linear equations are consistent or inconsistent. இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 3 items மெயினா. இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன வேணா கேட்கட்டும், கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் என்ன வேணா கேட்கட்டும், நீங்க இந்த 3 பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இங்க பாருங்க, a1 by a2 is not equal to b1 by b2 னா then they intersect at each other and they will have a unique solution. இந்த intersect ஆகிற பாயிண்ட் தான் அதோட unique solution, right? And they will be consistent. Then second point, a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. இங்க பாருங்க, இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே சேம் டு சேமா இருக்கு. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா then you will have a many solution and they are dependent consistent, right? And third point, a1 by a2 is equal to b1 by b2 but not equal to c1 by c2. Then the lines are parallel to each other, right? And then parallel இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்காது. So they will have no solution. அவனுக்கு சொல்யூஷனே இல்லைன்னா then they are inconsistent. Third questionல first subdivision பாருங்க. 3x plus 2y equal to 7. Sorry, equal to 5. And 2x minus 3y equal to 7. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, இவனும் ஈக்குவலா இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல, ரைட்டா? ஸோ when they are not equal, இப்போ இவன் எந்த கேட்டகரியில வருவான்? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வருவான். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. டக்குன்னு பார்த்த செகண்ட்ல 2 minutes நோட்ஸ் மாதிரி டக்குன்னு போட்டுடலாம், ரைட்? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம 3x plus 2y minus 5 equal to 0. ஏன்னா ஆக்சுவலி உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ax plus by plus c equal to 0. அதனால கான்ஸ்டன்ட்டா நம்ம உள்ளே எடுத்துட்டு வந்துடலாம். 2x minus 3y minus 7 equal to 0. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதில் கம்பேர் பண்ணிடலாம். இதில் a1 by a2 என்ன வந்திருக்கு? 3 by 2 இல்லையா? and then b1 by b2 2 by minus 3. then c1 by c2 minus 5 by minus 7. so minus cancel ஆயிடும். so செக் பண்ணி பாருங்க, a1 a2வும் b1 b2வும் ஈக்குவலா இருக்கா? கிடையாது. எந்த கேட்டகரியில வரும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும், ரைட்டா? since a1 by a2 is not equal to b1 by b2, right? The pair of linear equations or intersect at one point. இல்லையா? கண்டிப்பா they will intersect. They will have a unique solution. They are consistent. அவ்வளவுதான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 2x minus 3y equal to 8, 4x minus 6y equal to 9. ஓகே, இதுலயே நம்ம இந்த 8 உள்ள எடுத்துட்டு வந்துடலாம். So 2x minus 3y minus 8 equal to 0, 4x minus 6y minus 9 equal to 0. So first equation, second equation we derived it, right? இப்போ பாருங்க, a1 by a2 என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். 2 by 4. then b1 by b2 minus 3 by minus 6. so இதை சார்ட் அவுட் பண்ணா உங்களுக்கு 1 by 2 வருமா? ஓகே, அண்ட் இதையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 2 வரும், ரைட்? நெக்ஸ்ட் இப்போ நான் c1 by c2 போட போறேன். c1 by c2 இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? minus 8 by minus 9. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் மட்டும் கேன்சல் ஆகும். யூ வில் கெட் 8 by 9. இப்போ சொல்லுங்க, இதில் a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலாக இருக்காங்க, பட் c1 ஈக்குவலாக இல்லை. ஸோ அவன் எந்த கேட்டகரியில் வருவான்? இப்போ தேர்ட் ஒன், ரைட்? ஸோ தே ஆர் the pair of linear equations are parallel to each other and they will have no solution. They are inconsistent. அவ்வளவுதான், இதை எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. எழுதிடலாமா? since a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2, the pair of linear equations, இப்படி ஷார்ட் ஃபார்ம்லாம் நீங்க எழுதாதீங்க, மார்க் வராது, are parallel to each other, they have no solution, therefore they are inconsistent.
Okay, third question பார்த்தலாமா? Third question, that means third subdivision, 3 by 2x plus 5 by 3y is equal to 7. அம்மா கொஷனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே இங்கே வந்து 2 வருது, இங்கே 3 வருது. ஓகேவா? நம்ம இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் முதல்ல இந்த 7 இங்கே உள்ளே வந்துடுவானா, இவன் இங்கே உள்ளே வந்த உடனே இது -7 மாறிடும், ஈக்குவல் டு 0. ரைட்டா? இப்போ இவனுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போது 6 தானே நமக்கு எல்சிஎமாக வரும். ஸோ இங்கே இது 9x மாறிடும், இவன் 10y மாறிடுவான், அண்ட் இவன் -42 மாறிடும். So 9x plus 10y minus 42 is equal to 0. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு 3/2 அப்படியே வச்சு நம்ம சம்ம போடலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அதில் என்னன்னா நம்ம a1/a2 போடும்போது ஒரு ஃப்ராக்ஷனையும் ஒரு ரெகுலர் நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் இன் தட் லைன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இல்லை அது எனக்கு தரவோ தெரியும் மேம்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. ஸோ இதில் செகண்ட் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது 9x minus 10y equal to 14 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேயும் நம்ம 9x minus 10y minus 14 equal to 0னு இவனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துடலாம். ரைட்? இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாமா? பாருங்க, a1/a2 என்ன வருது? 9/9. ஸோ சால்வ் பண்ணால் உனக்கு 1 கிடைக்கும். அண்ட் தென் b1/b2 இதை சால்வ் பண்ணால் +10/-10. ரைட்? யூ வில் கெட் -1. தென் c1/c2. ஸோ இதில் என்னென்ன இருக்கு? -42/14, -14. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகும், யூ வில் கெட் 3. சின்ஸ் a1/a2 is not equal to b1/b2, the pair of linear equations are intersect at one point and then they will have unique solution, and third point they are consistent. That's it. Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.